ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் ஷாலோம். நல்லா இருக்கீங்களா? ஒபதியா ஒபதியா என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் கர்த்தரே ஆராதனைக்குரியவர், கர்த்தரே சேவிக்கத்தக்கவர். இந்த புத்தகத்தை எழுதியது யார்? ஒபதியா தான் எழுதியிருக்கிறான். எப்பொழுது எழுதியிருக்கிறான்? கிமு 840 வருடத்திலே எழுதியிருக்கலாம். இதில் எத்தனை அதிகாரங்கள்? ஒரே ஒரு அதிகாரம்தான். எத்தனை வசனங்கள்? 21 வசனங்கள். எத்தனாவது புத்தகம்? 66 புத்தகங்களிலே இது 31வது புத்தகம். யோனாவுக்கு கொஞ்சம் முன்னால இந்த ஒபதியா இருந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, யோவேல், எலிசா ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒபதியா இருந்திருக்கிறான். யோவேலும் அதே போல எலிசாவும் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒபதியாவும் ஊழியத்திற்கான தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவன். தயவுசெஞ்சு கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு, அவர்களுக்கு தேவனை குறித்து உணர்த்துவதற்கு தேவன் 4 தீர்க்கதரிசிகளை அனுப்பி வைத்தார். யாருங்க அவங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எலியா, எலிசா, ஆமோஸ், ஓசியா. பிளஸ் ஆமோஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவன்? யூதா தேசத்தை சேர்ந்தவன். ஆனால் எந்த தேசத்திற்கு அனுப்பப்பட்டான்? இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்பப்பட்டான். இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. அதாவது ஒபதியா, இந்த ஒபதியா இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவனாக இருந்த போதும் கூட எந்த தேசத்திற்காக அவன் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தப்பட்டான் என்றால் ஏதோம் என்ற தேசத்திற்காக. இப்ப கேள்வி, அந்த ஏதோம் தேசம் எங்க இருக்கிறது? அதாவது நீங்க உங்க பைபிளை திறந்து அதனுடைய கடைசி பக்கங்களுக்கு போனீங்கன்னா, உங்க பைபிளை கொஞ்சம் திறந்துக்கிறீங்களா? கடைசியில் சில மேப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பாக்குறீங்களா? கீழ்பகுதியில் இதுமேயா அப்படின்னு பாக்குறீங்களா? இதுமேயா அப்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல, பாக்குறீங்கல்ல? அதாவது எப்ரோனுக்கு கீழ்பகுதியில் இருக்கிற தேசம்தான் இதுமேயா தேசம். எங்க இருக்குங்க அது? இஸ்ரவேலுக்கு கீழே யூதேயா தேசத்துக்கு கீழே தான் இந்த ஏதோம் தேசம் இருக்கிறது. சோ இந்த ஏதோம் தேசம் என்றால் இது யாருக்குரிய தேசம்? ஏதோமியன். யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஏதோமியன் ஏசாவினுடைய சந்ததி தான். ஏசாவினுடைய இன்னொரு பெயர் என்ன? ஏதோம். அதாவது ஏதோம் தேசம் யாருடைய தேசம் என்றால் ஏசா குடியிருந்த தேசம் ஏதோம். ரைட்? இப்ப சில வசனங்களை கொஞ்சம் வாசிக்கலாம். ஒபதியாவிலிருந்து 1வது அதிகாரம். ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. 3வது வசனம். கன்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து, உயர்ந்த ஸ்தானத்திலே, கவனிங்க, உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத் தள்ளுகிறவன் யார்? என்னை தரையிலே விழத் தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க இது? என்ன தேவன் இப்படியெல்லாம் பேசுறாரு? கன்மலை வெடிப்புகளாகிய உன்னத ஸ்தானத்திலே இருந்து, உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருக்கிறவனே, நீ கழுகை போல ஒரு உயர இடத்திலே போனாலும் கூட, நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் கூட அவ்விடத்திலிருந்தும் நான் உன்னை விழத் தள்ளுவேன். எதற்காக தேவன் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறார் என்றால், தயவு செஞ்சு கவனிங்க. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விந்தையான பகுதி உள்ளது. அந்த விந்தையான பகுதி என்னவென்று கேட்டால் அதை பெட்ரா என்று அழைக்கிறார்கள். என்னங்க பேரு? பெட்ரா என்று அழைக்கப்படுகிற அந்த பெட்ரா என்கிற அந்த பகுதி ஏதோம் தேசத்தில் தான் இருக்கிறது. ஏதோம் தேசத்தினுடைய முக்கிய பட்டணங்களில் ஒன்று. இந்த பெட்ரா என்கிற இந்த பகுதியிலே மலைகளும் பர்வதங்களும் இருக்கிறது. இந்த உயரமான, நல்லா கவனிங்க, மலைகளுக்கு பர்வதங்களுக்கு மேலே பிரஜைகள், இதோ ஏசாவின் சந்ததியினர் எங்கே குடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பகுதியில்தான் இவர்கள் குடியிருந்தார்கள். எந்த பகுதியில? பர்வதங்களும் மலைகளும் இருக்கிற அந்த பகுதிகளிலே அவர்களுடைய குடியிருப்புகள் இருந்தது. பர்வதங்களுக்கு மேல்தான் அவர்களுடைய குடியிருப்புகள் இருந்ததாம். அங்கதான் தங்கள் வீடுகளை இந்த உயரமான இடங்களிலே கட்டிக்கொண்டு அங்கே வாழ்ந்தார்கள். இதுதான் பெட்ரா என்று அழைக்கப்படுகிற அந்த பர்வதத்தில் இருக்கிற பகுதிகள். இந்த பர்வதங்களில்தான் இதோ இப்படி அவர்கள் பெரிய பெரிய வீடுகளை, மாளிகை போல வீடுகளை கட்டி குடியிருந்தார்கள். மலைகளுக்கு மேல் உள்ள மாளிகைகள், பர்வதங்களில் இப்படி வீடுகளை கட்டி அங்கேதான் குடியிருந்தார்கள். பார்க்கறீங்களா நீங்க? பர்வதத்தை சார்ந்திருக்கிற வீடுகள் இதெல்லாம் ஏதோமியர் காலத்தில்தான், அதாவது ஏசா மற்றும் அவனுடைய சந்ததியார் ஏற்படுத்திக் கொண்ட குடியிருப்புகள்.
அங்கே பெட்ரா எனப்படுகின்ற பட்டணத்திலே 2 பெரிய உயரமான மலைகள் இருந்தது. இதுல விசித்திரம் என்னன்னா, உயரமான இந்த 2 மலைகளும் ஒன்னொன்னும் பக்கத்துக்கு பக்கத்திலே இருக்கும். பக்கம் பக்கமா ரொம்ப நெருக்கமா தான் அது இருக்கும். மத்தியில ஒரு 6 அடியிலிருந்து சுமார் 6 அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் தான் அந்த இடைவெளி கேப்ஸ் இருக்குமா. இந்த 6, 7, 8 அல்லது 9 அடியுள்ள அந்த வழிகளில் தான் ஜனங்கள் நடந்து போவார்களாம். இன்றும் கூட கவனிங்க, அந்த பர்வதங்களுக்கு 2 பர்வதங்களுக்கு மத்தியில் சின்ன வழி இருக்கும். சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படின்னா சுமார் 1500 மீட்டர்ஸ் இடைவெளி தான். 2 பர்வதமுமே அவ்வளோ பக்கம் பக்கமா இருக்கும். 2க்கு மத்தியில் கொஞ்சம் அந்த போற வழி இருக்கு. இப்படி உயரமான பர்வதங்கள் இந்த உலகத்திலே பக்கம் பக்கமாக இருந்து 6 ஃபீட்ல இருந்து ஒரு 10 ஃபீட் 12 ஃபீட் அல்லது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறம் மற்ற பக்கம்லாம் ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும். இப்படி வினோதமான பர்வதங்கள் ஏதோமில் தான் காணப்படுகிறது. இது இப்போ நிறைய பேர் போய் பார்த்துட்டு வர்றாங்க. இப்படி அந்த பர்வதங்களுக்கு மேலேயே குடியிருப்புகளும் கூட இருக்கிறது. அந்த குடியிருப்புகளை உருவாக்கியது யார்? நான் பார்த்தோம் இல்லையா, ஏதோமியர்கள் தான். இது ஏசாசார் உருவாக்கி கொண்ட குடியிருப்புகளுக்கான பர்வதங்கள். கவனிங்க, ஒபதியா இந்த ஏதோமியர்களோடு கூட பேசுகிறார். என்னவென்று, நீங்கள் உயர்ந்த பர்வதங்களின் மீது குடியிருப்புகளிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை யாரும் எட்ட முடியாது, அதாவது எங்களை யாரும் தொட முடியாது, எங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்கிற உங்கள் பாவங்களினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத உங்களுடைய செய்கைகளினாலே தேவன் உங்களை சிட்சிக்கப் போகிறார். தயவு செஞ்சு கவனிங்க, இந்த ஏதோமியர்கள் யாருங்க? ஏஷா யாருங்க? ஏதோமியன். ஏதோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவந்த. அவனுடைய அந்த நிறத்தை பார்த்து தானே ஏஷா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்று போட்டு விட்டான். இந்த ஏதோமியர்கள் முதலிலிருந்தே கூட இஸ்ரவேலர்களுக்கு சத்துருக்கள். ஏதோமியர்கள், இஸ்ரவேலர்கள், இவங்க 2 பேரும் யாருங்க? அண்ணன் தம்பிகள். ஏஷா அண்ணன், யாக்கோபு தம்பி. யாக்கோபிலிருந்து இஸ்ரவேல் தேசம், ஏஷாவிலிருந்து ஏதோமியர்கள். வேதாகமத்தில் நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சிங்கன்னா, மோசே தன்னோடு கூட 20-30 லட்சம் பேரை வழிநடத்தி வாக்குத்தத்த பூமியை நோக்கி போய்கொண்டிருந்த போது ஏதோம் தேசத்தை தாண்டி போக நேர்ந்தது. அப்போ அவன் செய்தி அனுப்புறான், நாங்கள் உங்களுடைய பட்டணத்துக்குள்ள வரமாட்டோம், காமா எங்க வழியில நாங்க போயிடுறோம், தயவு செஞ்சு பெர்மிஷன் கொடு அப்படின்னு சொன்னப்ப ஏதோமின் ராஜா என்ன சொன்னா, நோ, நீங்கள் எங்கள் பட்டணத்திற்குள்ளாக நுழைவது கூடாது. அப்படி சொன்னது மாத்திரம் இல்ல, திடீர்னு அவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு துன்மார்க்கன். ஏதோமியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு முதலிலிருந்தே சத்துருக்களாக இருந்தார்கள். இன்னும் அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா, யாராவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்க வந்தாங்கன்னா உடனே தாங்களாகவே ஓடோடி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக உங்களோடு சேர்ந்து நாங்களும் போரிட வருகிறோம். எந்த ராஜா இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்தாலும் சுயமா இவங்களாகவே வந்து, அவங்க கேட்காமலே இவங்க வந்து இஸ்ரவேலர்களை தோற்கடிப்பதற்கு அல்லது இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் தொடுக்கிற ராஜாக்களோடு ராஜ்யங்களோடு சேர்ந்து கொண்டு இந்த ஏதோமியர்கள் யுத்தத்துக்கு போவார்கள். என்னானாலும் சரி, இஸ்ரவேலை அழிக்க வேண்டும், இஸ்ரவேலை ஒழித்து விட வேண்டும். ஏனென்றால் ஆதியிலிருந்தே அப்படிதான். ஏஷா யாக்கோபை கொலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஏஷா மாம்சத்துக்குரியவன், யாக்கோபு தேவனுக்குரியவன். தேவனுக்குரியவர்களை மாம்சத்துக்குரியவர்கள் எப்பொழுதுமே எதிர்த்து கொண்டுதான் இருப்பார்கள். தேவனுக்குரியவர்கள் மீது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சரீரப்பிரகாரமானவர்கள், சாத்தானுக்குரியவர்கள் எப்பொழுதும் யுத்தம் செய்ய தயாரா இருப்பாங்க. அழித்துவிட வேண்டும் யாக்கோபை என்பது ஏசாவினுடைய ஆசை. ஏனென்றால் யாக்கோபிலிருந்துதான் யூதா வருவான், யூதாவிலிருந்துதான் தாவீது வருவான், தாவீதின் வம்சத்திலிருந்துதான் நசரேயனாகிய இயேசு உலக இரட்சகர் பிறந்து வருவார். இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய உத்தேசம். இதை அறிந்திருக்கிற சாத்தான் ஆதியிலிருந்தே கூட இயேசு இந்த உலகத்தில் உதயமாக கூடாது என்று தாக்குதல் தொடுத்துக்கொண்டே இருப்பான், யுத்தம் தொடுத்துக்கொண்டே இருப்பான். அன்று யாக்கோபையே கொன்று போட்டு விட்டால் யூதா வரவே முடியாது. அதேபோல யூதாவிலிருந்து யூத ராஜ்ய சிங்கமான இயேசு கிறிஸ்து வர முடியாது என்றுதான் யாக்கோபை கொல்ல முயற்சி செய்தான். ஆனால் சாத்தானால் அதை செய்ய முடியவில்லை. அதைத் தொடர்ந்து பார்வோன் என்ன சொன்னான், யூத பிள்ளைகளில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் கொன்றுவிடுங்கள். ஏனென்றால் ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் கொன்றுவிட்டால் சாத்தானுடைய உத்தேசம் என்ன? யூதர்களிலிருந்துதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகர் வரப்போகிறார். வராமல் தடுக்க வேண்டும் என்றால் அழிக்க வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும். ஆமான் என்கிறவன் என்ன செய்தான்? உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? யூதர்கள் எல்லோரையும் கொன்றுவிட வேண்டும்,
ஜாக்கிரதையா கவனிங்க. யூதர்கள் எல்லோரையும் அழித்து விட வேண்டும் என்று திட்டம் போட்ட ஆமான் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? ஆகாகின் வம்சத்தை சார்ந்தவன். ஆகாக் யாருக்கு ராஜாங்க? அமலேக்கியர்களுக்கான ராஜா. இந்த அமலேக்கியர்கள் யாருடைய சந்ததி? ஏசாவின் குமாரன் தான் அமலேக்கு. அமலேக்குக்கு தந்தை யார்? ஏசா. அதேபோல ஏசாவினுடைய பிள்ளைகள் யார்? அமலேக்கு. அமலேக்கின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் யார்? ஆகாக். ஆகாகேன் யார்? ஆமான். அந்த ஆமான் என்ன செய்தான்? யூதர்கள் எல்லோரையும் கொல்ல நினைத்தான். என்ன நடக்கப் போகிறது? ஏசாவிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த பகை தலைமுறை 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 தலைமுறையாய் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் கவனிங்க, 3 ஞானிகள் வந்து யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே என்று கேட்டபோது ஏரோது ஆடி போய்விட்டான். என்னது, யூதருக்கு ராஜாவா? நான் இங்கே ராஜாவாக இருக்கும்போது இன்னொரு ராஜா பிறக்கிறாரா? என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? ராஜா சும்மா கத்தாதீங்க, கூச்சல் போடாதீங்க. ராஜா பிறந்திருக்கிறார், ராஜா பிறந்திருக்கிறார். உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ராஜா பிறக்கிற போது ஒரு நட்சத்திரம் உதித்திருக்கிறது. அது மிக பிரத்யேகமான நட்சத்திரம். அது மகாராஜா பிறந்தார் என்பதற்கான அடையாளம் அதுதான். அதனால்தான் வந்தோம். அவர் பிறந்திருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை பார்த்து எத்தனை காலம் இருக்கும் என்று கேட்கிறார். அவள் காலத்தை சொல்லியிருப்பார்கள், சுமார் ஒரு 2 வருட காலமாக இருக்கலாம் என்று. என்ன செய்தான் உடனே ஏரோது ராஜா? உடனே என்ன செய்தான்? கொன்று போடுங்கள், 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லோரையும் கொன்று போடுங்கள். ஏனென்றால் உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற விஷயம் யாருக்கு தெரிந்தது? யாருக்கு தெரியும்? அந்த இரட்சகர் பிறந்த அந்த சங்கதி சாத்தானுக்கு தெரியும். எனவேதான் என்ன சொல்லுகிறான்? கொன்று போடுங்கள், 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்று விடுங்கள். சோ ஏரோது யார் தெரியுமாங்க? ஏதோம், ஏதோமியன். இப்ப மறுபடியும் நாம் எங்க போய் நிக்கிறோம் பாருங்க. மறுபடியும் பெத்லகேம்ல இருந்து நாம் எங்க போய் நிக்கிறோம்? இதோ ஏதோம் தேசம். திரும்ப இந்த இடத்துக்கு தான் வந்து ஆகணும். ஏன்னா ஏதோமியன் தான் ஏசா. முதலிலிருந்தே கூட இஸ்ரவேலர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தவன். யாக்கோபை கொலை செய்ய முயற்சி செய்தான், சாத்தியமாகவில்லை. அதைத் தொடர்ந்து ஏதோமியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தார்கள், சாத்தியமாகவில்லை. அதைத் தொடர்ந்து ஆமான் யூதர்களை அழிக்க நினைத்தான், சாத்தியமாகவில்லை. அதன் பிறகு ஏரோது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இல்லாதபடி செய்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தான், சாத்தியமாகவில்லை. இப்பொழுது இங்கே உபதியா சொல்றான், கவனிங்க. எவ்வளவு துன்மார்க்கன் தெரியுமா? எப்பேற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாய் தெரியுமா? சொல்லுகிறேன், கவனி. வாசிக்கலாம் வாங்க. 9வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகி அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கைபோடாமலும், அவர்களை தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழிச்சந்திகளிலே நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. கவனிங்க, தயவுசெஞ்சு கவனிங்க. உபதியா இங்க என்ன சொல்றான் பாருங்க. எதோமியர்களை பார்த்து, எவ்வளவு துன்மார்க்கர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் தேவன் பார்த்தார். அவர்கள் செய்த பாவம் தான் என்ன? ஜாக்கிரதையா கவனிங்க சபையே. நேபுகாத் நேச்சார் வந்து திடீரென்று எருசலேமின் மீது, யூதயா தேசத்தின் மீது வந்து முற்றுகை போட்டு யூதா தேசத்துக்கு எதிராக திடீரென்று யுத்தம் தொடுத்து வந்த அந்த நாட்களிலே உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு தப்பி ஓடிப்போவதற்காக இவர்கள் எல்லோரும் முயற்சி செய்து தப்பிக்க நினைத்தபோது ஏதோமியர்கள் என்ன செய்தார்கள்? நேபுகாத் நேச்சாருக்கும் அவனுடைய சேனைக்கும் இவர்கள் போய் உதவி செய்தார்கள். நாங்க உங்க கூட இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு துணையா நிக்கிறோம். யார் எங்களை மீறி தப்பி ஓடுவாங்க பார்க்கலாம், எங்க ஓடிடுவாங்கன்னு பார்க்கலாம், ஒருவன் கூட தப்ப விடாதபடி நாங்கள் பார்க்கிறோம் என்று இந்த ஏதோமியர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. சத்துருவான நேபுகாத் நேச்சார் யூதாவுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தபோது, யாராவது தப்பியோட முயற்சி செய்யும் போது இவர்கள் போய் தடுத்து நிறுத்தி, நீங்கள் தப்பியோட முடியாது, விடமாட்டோம் என்று பலவந்தமாய் அவர்களை பிடித்து
இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து வந்த சேனையினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். இதைத்தான் இங்கே சொல்லுகிறான். அவர்கள் தப்பி ஓடி போக நினைத்தபோது நீங்கள் துன்மார்க்கமாக அவர்களை தடுத்து அவர்களை சத்துருக்களின் கையில் ஒப்புக் கொடுத்தீர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கொலை செய்யப்படுகிற போது, தேவனுடைய ஜனங்களை அவர்கள் சங்கரித்த போது நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டீர்கள். நீங்கள் செலிப்ரேட் பண்ணினீர்கள். எவ்வளவு துன்மார்க்கமான வேலை! அவர்கள் யார்? உன் சகோதரர்கள். யாக்கோபு யார்? உன் சகோதரன். யாக்கோபின் சந்ததி யார்? உன் சகோதரனின் சந்ததிகள் அல்லவா? சகோதரனுடைய சந்ததி ஆபத்துக்குள்ளாக இருக்கிற போது, அபாயத்தின் நாட்களுக்குள்ளாக இருக்கிற போது, அவர்களுக்காக சஞ்சலப்படுவதற்கு பதிலாக நீ சந்தோஷப்பட்டாய். அது தவறு. எனவே தேவன் உன்னை சிட்சிக்கப் போகிறார் என்று ஒபதியா யாருக்கு எச்சரிக்கை விடுத்த தீர்க்கதரிசி? ஏதோமியர்களுக்கு, ஏதோம் தேசத்தாருக்கு. ஏதோம் தேசத்தின் பாவத்தை இதோ இப்படித்தான் அவன் வெளிப்படுத்தினான். நீங்கள் செய்த பாவம் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து விட்டார். பர்வதத்தின் மீதிருந்து பெரிய பெரிய மலை உச்சிகளிலே குடியிருப்பை உருவாக்கிக் கொண்டு எங்களை யாராலும் தொட முடியாது, நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை மேலிருந்து கீழே விழப்பண்ண போகிறார். உன்னை நிர்மூலம் செய்ய போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ காணப்படாமல் போகும்படியாக தேவன் செய்ய போகிறார். நடந்தது என்ன தெரியுமாங்க? கவனிங்க. கிறிஸ்துவுக்கு முன் 70வது வருட காலகட்டத்தில் ரோம பேரரசு எருசலேமுக்கு எதிராக மீண்டும் யுத்தத்தை தொடுத்தது. எருசலேமுக்கு எதிராக ரோம பேரரசு யுத்தத்தை தொடுத்து மறுபடியும் எருசலேமை தகர்த்து போட்டார்கள். மறுபடியும் தேவாலயம் தகர்க்கப்பட்டது. ஞாபகம் இருக்காங்க? கிறிஸ்துவுக்கு முன் 470க்கும் இடைப்பட்ட காலத்துல ஆலயம் கட்டப்பட்ட போது, அதாவது அப்ராக்சிமேட்டா அந்த காலத்துல ஆலயம் கட்டப்பட்டது. செருபாபேலுடைய தலைமைத்துவத்தின் கீழ் தேவன் ஆலயத்தை கட்டினார். அப்படி கட்டப்பட்ட ஆலயம் மறுபடியும் இடிக்கப்பட்டது. அது எப்போ? கிறிஸ்துவுக்கு முன் 70வது வருட காலகட்டத்தில் ரோம சாம்ராஜ்யம் மறுபடியும் எருசலேமுக்கு எதிராக யுத்தம் தொடுத்து வந்து எருசலேம் பட்டணத்தை தீக்கிரையாக்கி தேவாலயத்தை தகர்த்து போட்டார்கள். அந்த ஆலயத்தை மறுபடியும் பின்னாட்களில் ஏரோதே கட்டி வைத்தான். ஏரோது மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினான், நிர்மாணித்தான். இந்த விஷயங்களை பின்பு எப்பாவது சந்தர்ப்பம் வாய்க்கும் போது உங்களோட பகிர்ந்துகளில் எதற்காக ஏரோது அதை கட்டினான் என்பதை. அப்படி எப்பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 70 வருட காலகட்டத்திலே எருசலேமுக்கு எதிராக யுத்தம் நடந்தபோது ஏதோமியர்கள், அதாவது யார் ஏசாவின் சந்ததியாக அழைக்கப்பட்டார்களோ அந்த ஏதோமியர்கள் முழுவதுமாக கொலை செய்யப்பட்டார்கள். ஒருவர் கூட மிஞ்சியிருக்கவில்லை. ஏதோமிய வம்சத்தின் சந்ததி இந்த உலகத்திலிருந்து அழித்து போடப்பட்டது, துடைத்தெறியப்பட்டு விட்டது. முன்பே ஒபதியா தீர்க்க தரிசனமா உரைத்தான். என்னென்று நீங்கள் 9வது வசனம், தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். பராக்கிரமசாலிகள் எல்லாரும் கலங்குவார்கள். நீங்கள் எல்லோருமே அழிக்கப்பட்டு போய்விடுவீர்கள், காணாமல் போய்விடுவீர்கள். இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவுக்கு முன் 70வது வருட காலகட்டத்திலே ரோம சாம்ராஜ்யம் சேனை யுத்தம் தொடுத்து வந்தபோது இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு ஏதோமியன் கூட உயிரோடு இராதபடி அழிக்கப்பட்டார்கள். ஒரு புறத்திலே யூதா ராஜ்யத்தார் செய்கிற தவறை திருத்துவதற்காக தேவன் யூதா ராஜ்யத்திற்காக தீர்க்கதரிசிகளை அனுப்பி வைத்தார். இஸ்ரவேல் ராஜ்யத்தார் தப்பு செய்தபோது, அந்த ராஜ்யத்தை ஆளுகிறவர்கள் தவறாக ஆளுகை செய்கிற போது எச்சரிக்கவும் கண்டித்து உணர்த்தவும் தேவன் தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்பி வைத்தார். கவனிங்க. அதேபோல இந்த ஏதோமியர்கள், அதாவது யூதேய தேசத்திற்கு கீழே இருந்த இந்த ஏதோமியர்கள், அதாவது ஏசாவின் சந்ததியாக வந்த அந்த ஏதோமிய தேசத்தில் இருந்தவர்கள் பாவம் செய்கிற நேரத்திலே தேவன் அவர்களையும் கண்டித்து உணர்த்துவதற்காக ஒபதியாவை ஏற்பாடு செய்து அனுப்பினார். இது ஏதோமியர்களின் பாவத்தை வெளிப்படுத்தி எச்சரிக்கை செய்த ஒபதியாவினுடைய புத்தகம். சுமார் 1000கணக்கான தேவாலயங்கள் அந்த பர்வதத்தின் மீது அவர்கள் கட்டியதாக சரித்திர புத்தகங்கள் சொல்லுகின்றன. இந்த மலையின் குகைகளில் தான் ஏதோமியர்கள் குடியிருந்தார்கள். அவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக தேவன் ஒபதியாவை அனுப்பி வைத்தார். அவர்களுக்கு என்ன கதி நேரப்போகிறது என்பதை உணர்த்துவதற்காக ஒபதியாவை அனுப்பி வைத்தார். இதோடு கூட ஒபதியாவின் புத்தகம் நிறைவடைகிறது. வாருங்கள் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் தெரிந்து கொண்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் செய்ததொன்றுதான். உம்முடைய வார்த்தைகளை உள்ளதை உள்ளபடி போதிப்பது, பாவத்தை கண்டித்துணர்த்துவது, பாவம் செய்கிறவர்களுக்கு சிட்சை வரப்போகிறது என்பதை தெளிவாய் சொல்லி வார்த்தையை போதிப்பதுதான். ஆண்டவரே, மேலோட்டமாக போதிக்கிறவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல. தானும் நோகாமல் பிறரையும் நோகடிக்காமல்
அப்பா, உண்மையான உம்முடைய வார்த்தைகளை மறைக்கிறவன் அல்ல தீர்க்கதரிசி. சபையோர் வருத்தப்படுவார்களோ என்னவோ, அவர்கள் ஆலயத்துக்கு வராமல் இருந்து விடுவார்களோ என்னவோ, நன்றாக காணிக்கை தருகிறவர்களை ஒருவேளை கண்டித்து உணர்த்தினால் வருவதை நிறுத்தி விடுவார்களோ என்னவோ என்று சொல்லி, ஆண்டவரே, வயிற்றுக்காகவோ வயிற்றை நிரப்பிக் கொள்ளுவதற்காகவோ உண்மையான வார்த்தைகளை மறைத்து வைப்பதற்கு அல்ல நீர் உம்முடைய ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டிருப்பது, தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்திக் கொண்டது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை உள்ளதை உள்ளபடி போதிக்கிற சேவகனாக, உம்முடைய சித்தத்தின் அடிப்படையிலே வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரனாக இந்த எளியவனை இறுதி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் உம்முடைய கரத்திற்குள் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவர் எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக சரியில்லை, நான் என் மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டேன், நீர் ஒருவேளை என்னை சிட்சித்தால் அந்த சிட்சையை தாங்குகிற பலன் எனக்கு இல்லை, என மன்னிங்க ஆண்டவரே என்று யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அப்படி விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் மனதுருக வேண்டும் என்று, மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.